ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, எங்கள் வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கோம். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மூட்டை வாங்கியிருக்கோம். ஸோ 2 மூட்டை எதுக்காக வாங்கினோன்னா, எப்போதுமே வருஷம் வருஷம் வந்து நாங்கள் வயலில் போடுவோம். ஸோ அந்த வயலில் இந்த வாட்டி என்ன பண்ணோன்னா, சோளம் போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம். ஏன்னா வந்து உருளைக்கிழங்கோட ரேட்டு வந்து கம்மி, ஆனால் வந்து சோளத்தோட ரேட்டு அதிகம். சரிங்களா? நாங்கள் இதில் உருளைக்கிழங்கு எடுக்கிற காசை விட சோளத்தில் வந்து அதை விட ட்ரிபிளாக எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் உருளைக்கிழங்கு வந்து வீட்டில் போடலை இந்த வாட்டி. ஸோ அதனால் வந்து கடையில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஸோ எப்போதும் போல் போய் தென்னையிலும் 10 ரூபாய்க்கு தென்னையிலும் போய் ஒவ்வொரு கிலோ 2 கிலோ வாங்குறதுக்கு பதிலாக ஸோ மூட்டை கணக்காக வாங்கிக்குவோம். இது வருஷம் வருஷம் நாங்கள் வந்து செய்கிறது தான். ஒன்று வந்து வீட்டில் இருக்கனால எப்போதுமே எங்கள் ஊரில் உருளைக்கிழங்கு இருக்கும். இந்த தடவை இல்லாதனால மூட்டையாக வாங்கிக்குவோம் அப்படின்னு யோசிச்சு, ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்தனால இன்றைக்கி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். ஸோ ஒரு மூட்டை பார்த்திங்கன்னா 2 மூட்டை வாங்கினோம். ஒன்று வந்து என்னோடய ஓப்படியாவுக்கும், இன்னொன்று வந்து எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சேர்த்து. என்னோடய ஓப்படியார் இருக்காங்க பார்த்திங்கன்னா, என் தம்பி என் கொழுந்தனாரோட ஒய்ஃபு. ஸோ அவங்க வந்து 475 ரூபா, அவங்களுக்கு ஒரு மூட்டை 475 ரூபான்னு வாடகைலாம் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்புறம் வந்து எனக்கு வந்து அதே ஒரு மூட்டை 475 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கடை வண்டி வாடகை இதெல்லாம் சேர்த்து 475 ரூபா ஆகிட்டுன்னு சொன்னாங்க எங்கள் அப்பா. ஸோ மொத்தம் ஒரு மூட்டையில் எத்தனை கிலோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோ இருக்கும். 50 கிலோ இருக்கும். ஸோ அதில் வந்து நாங்கள் 2 பேரும் பிரித்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து இன்றைக்கி எங்கள் அப்பா வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பாருங்கள், நாங்கள் இதில் வந்து உருளைக்கிழங்கு வந்து இது பண்ண உடனே வந்து எங்களுக்கு வாடை வந்துடுச்சு. மூட்டையில் வந்து இறக்கணுன்னே வண்டியிலேருந்து அந்த உருளைக்கிழங்குலேருந்து ஒரு ஸ்மெல் வந்துடுச்சு. ஸோ அப்போவே தெரிஞ்சிச்சு உள்ளே வந்து ஏதோ அழுகுன உருளைக்கிழங்கு இருக்குது 2 3 அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அதை திறந்து பிரித்து பார்க்கலாம், பிரித்து வந்து எடை போட்டு எடுத்துக்கலாம், ஆளு பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அப்பா. ஸோ எங்கள் அப்பா வந்து ஒரு காலத்தில் வந்து எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி காய்கறி வியாபாரம் பண்ணவங்க தான் எங்கள் அப்பா. ஸோ இப்போ வந்து அதை விட்டுட்டாங்க. ஸோ உடம்பு சரியாதனால வந்து காய்கறி வியாபாரத்தை விட்டுட்டாங்க. நாங்கள் காய்கறி வியாபாரம் பண்ணக்குள்ள அவ்வளோ காய்கறி எங்கள் வீட்டில் நல்லா சாப்பிடுவோம், ஃப்ரீயாக நிறையா இருந்துச்சு. அவ்வளோ இதாக இருந்தோம். இப்போ காய்கறி வியாபாரம் விட்டத்துலேருந்து கொஞ்சம் காய்கறிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக காசு கொடுத்து வாங்குற மாதிரி நிலமை ஆகிடுச்சு. வீட்லேயும் வந்து எதுவுமே போடலை இந்த வாட்டி, எந்த காய்கறியுமே போடலைங்கிறனால இந்த வாட்டி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கடையில் வாங்கி வாங்கி சமைக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ வந்து 15 ரூபா தான் இந்த ஊரில். ஆனால் வந்து மூட்டை கணக்கில் வாங்கினோன்னா விலை ரொம்ப கம்மி. 475 ரூபான்னு பார்த்தோம்னா 50 கிலோ இருக்குமா, 50 கிலோவுக்கு அப்படி பார்த்தா ஆமாம் ஒரு 9 ரூபா 50 பைசா அப்படி வரும். அது வாடகைலாம் சேர்த்து, வாடகை இல்லாமல் பார்த்தோன்னா 9 ரூபா, 1 கிலோ 9 ரூபா கணக்கு, மூட்டை கணக்கில். ஸோ தனியாக போய் வாங்கினோம்னா 15 ரூபா 20 ரூபா. இந்த பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் கடை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த உருளைக்கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிலோ 20 ரூபா கொண்டு விற்கிறாங்க. அதனால் வந்து நாங்கள் எங்கள் லோக்கலில் வாங்காமல் ஒரே தான் மூட்டையில் வாங்கி கொடுத்துட்டாங்க எங்கள் அப்பா. ஸோ இந்த உருளைக்கிழங்கு வச்சு என்ன பண்ணுவோன்னா, உடனே சாப்பிட மாட்டோம். இந்த உருளைக்கிழங்கு வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 5-6 மாதம், அந்த சோளம்லாம் முடிஞ்சு நடவு நட்டு 4, 5, 6 மாதம் வரையுமே வச்சுக்கலாம். ஒன்றுமே ஆகாது இந்த உருளைக்கிழங்கு. எதுவும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக வீட்டில் தரையில் போட்டாலுமே அப்படியே இருக்கும். உருளைக்கிழங்கு வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். அப்புறமேல வந்து இங்கே என்னென்னா, நம்ம வந்து உருளைக்கிழங்குல வந்து வத்த போடுவாங்க. இந்த ஊரில் வந்து உருளைக்கிழங்கு வந்து வத்த போடுவாங்க. ஸோ அதை செய்கிறதுக்காண்டியே வந்து நானும் அப்படியாவும் வாங்கினோம். ஸோ 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கோன்னு தான் பிளானு. ஒரு மூட்டை நான் ஒரு மூட்டைன்னு தான் பிளானு. அதுக்கப்புறம் மாமாட்ட கேட்டதுக்கு மாமா சொன்னாங்க, ஒரு மூட்டையில் வந்து சாப்பிட முடியாது, சாப்பிட மாட்டேன், வேஸ்ட் ஆகிடும், ஒரு வேளை அழுகி போயிட்டுனா என்ன பண்ணுவேன், ஸோ அதனால் வந்து பாதி மூட்டை மட்டும் வாங்கிக்க, அம்மாட்ட பாதி எடுத்து சொல்ல, நீ பாதி வாங்கிக்க, அது போதும் அப்படின்னாங்க. ஓகே, அதுவும் ஓகே தானே அப்படின்னு தான் வாங்கினோம். ஸோ உருளைக்கிழங்குல வந்து அப்பளம் போடலாம், அப்புறம் வடகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த வெயில் காலம் வெயில் அவ்வளோவா இன்னும் வரல. ஸோ இந்த காற்று காலம் முடிஞ்சு அந்த
பனிக்காலம் முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் வெயில் இன்னும் நல்லா ஸ்டார்ட் ஆகும். அந்த நேரத்தில் தான் நாங்கள் வந்து வடகம் போடுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் சிண்டுங்க எங்கள் அம்மா எல்லாம் சேர்ந்து உருளைக்கிழங்க வந்து பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ பெரிய உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு, அழுகுனது, ஸோ எதுவும் ஓட்டை எதுவும் இருக்கா, பூச்சி எதுவும் இருக்கான்னு பார்த்து பார்த்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 2 கிலோ வந்து எங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. வேஸ்ட் ஆகலை, லைட்டாக அழுகுன மாதிரி ஆகிடுச்சு. அந்த உருளைக்கிழங்க வச்சு என்ன பண்ணுவோன்னா, அது லைட்டாக அந்த ஹாய் என்ன ஃப்ரெண்ட்ஸ், குட் அழுகிருக்கோ அதை மார்னிங். மட்டும் கட் பண்ணிவிட்டு எல்லாம் எப்படி அப்படியே இருக்கீங்க? சமைச்சு நல்லா இருக்கேன்னு சாப்பிடுவோம். நினைக்கிறேன். ஸோ எந்த உருளைக்கிழங்குமே நாங்கள் வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். எதுவுமே நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம் அதிகமாக. அந்த ஒரு சின்ன உருளைக்கிழங்கு மிஸ் ஆனாலுமே எங்கள் மாமியார் வந்து திட்டுவாங்க. இந்த உருளைக்கிழங்க வச்சு இந்த ஒரு உருளைக்கிழங்க வச்சு 2 வா சாப்பிட்லாம், 2 வா சோறு உள்ளே போகும், இதை எதுக்கு வேஸ்ட் பண்ணுறியே அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஸோ அவ்வளோ சிக்கனமாக இருப்பாங்க, அவ்வளோ இதாக இருப்பாங்க. பார்த்து பார்த்து எதாக இருந்தாலும் செய்வாங்க. எங்கள் அப்பாவும் சரி சூப்பராக வேலை செய்வாங்க. எங்கள் அம்மாவும் சரி எந்த ஒரு காய் பொருள் எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி நம்மளால எது சாப்பிட முடியலையோ வந்து நம்ம பசுக்கு மாட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே கொடுத்துருவோம். ஸோ எங்கள் அப்பா காய்கறி வியாபாரம் பண்ணக்குள்ள இது தான் வச்சு அளந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எதுலன்னா நெல்லெல்லாம் நாங்கள் அளப்போம். பார்த்திங்கன்னா நெல், சோளம் எல்லாமே இதில் தான் அளந்து நாங்கள் இது பண்ணுவோம். இப்போ வந்து இதில் தான் வந்து அளக்க போகிறோம். நம்ம உருளைக்கிழங்கு வந்து நமக்கு வந்து அளந்து கொடுக்க போகிறாங்க. எனக்கு 25 கிலோ, எங்கள் அம்மாவுக்கு 25 கிலோ அப்படி. பாருங்கள், நான் அம்மாட்ட அப்போயே சொல்லிட்டேன், எனக்கு வந்து பெருசு தான் வேணும், பெரிய உருளைக்கிழங்கு தான் வேணும். எனக்கு வந்து நான் வந்து வடகம் போடணும், அதனால் எனக்கு பெருசாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். எங்கள் அப்பா புனிதா என்ன கேட்குதோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் சொல்லிட்டு இருந்தார். சின்ன உருளைக்கிழங்குலாம் வந்து வறுவலுக்கு சூப்பராக இருக்கும். சின்னதாக உருளைக்கிழங்குலாம் வறுத்து வெறும் சாதத்தை உருளைக்கிழங்கோட வறுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு சின்ன உருளைக்கிழங்குலாம் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து புது உருளைக்கிழங்கு, நம்ம பழைய உருளைக்கிழங்குலாம் வந்து ரொம்ப தோலெல்லாம் ரொம்ப அழுத்தமாக இருக்கும், சாப்பிட முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஆனால் இந்த புது உருளைக்கிழங்குல வந்து சும்மா உருளைக்கிழங்குல வந்து தண்ணி வச்சு உருளைக்கிழங்கு குழம்புன்னு சொல்லிட்டு வைப்பாங்க, உருளைக்கிழங்கு தண்ணி மாதிரி. ஸோ அதுவுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெறும் தக்காளியும் உருளைக்கிழங்கு மட்டுமே போட்டு குழம்பு வைப்பாங்க, அதுவுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அழுக்குன காயெல்லாம் எடுத்து நான் அப்படி தான் செஞ்சேன், நல்லா சொல்கிறேன் இன்னைக்கு. ஸோ இந்த மூட்டையில் மட்டும்தான் கொஞ்சம் அழுகுனது கொஞ்சம் பெருசு அதிகமாக இருந்துச்சு. ஓப்படியாட்ட இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அவள் மூட்டையில் வந்து அதிகமாக இல்லை, ஒரு 2 3 அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மூட்டையில் மட்டும் கொஞ்சம் அதிகம் அழுகுனது இருந்துச்சு. ஏன்னா வந்து இதில் வந்து அதிகமாக வந்து மொச்சிச்சா அப்போ பார்த்துட்டாவ, அதனால் பார்த்து இந்த மூட்டையை எனக்கு வேணால் அந்த மூட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டான். ஸோ இந்த மூட்டை வந்து எங்களுக்கு ஆட்டோக்காரவங்கள்ட்ட காசு கொடுத்தோன்னா அவங்களே வந்து வாங்கி கொடுப்பாங்க. எங்கள் அப்பா சைக்கிளில் வந்து கடைக்கு போயிட்டு அங்கே போய் கடையில் வாங்கி கொடுத்து ஏற்றி விட்டார் ஆட்டோவில். ஸோ ஆட்டோக்காரங்க வந்து வீட்டில் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம ஊர்லலாம் என்ன ரேட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஊர்லலாம் எனக்கு 40 ரூபா, 30 ரூபா, 25 ரூபா, அது 25 ரூபாய்க்கு கீழே போனதில்லைன்னு தான் நினைக்கிறேன் உருளைக்கிழங்கெல்லாம். ஸோ அந்தளவுக்கு ரேட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன ரேட்டு விற்கிதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எவ்வளோ ரேட்டு, என்ன நம்ம ஊரில் என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உருளைக்கிழங்குலாம் நீங்கள் இது மாதிரி மொத்தமாக வாங்கி வச்சுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு போனதுனால என் தம்பிகிட்ட சொல்லுவேன், ஒரு மூட்டை உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கேன்டா அப்படின்னு சொல்லுவேன். திட்டுவான், ஏன் வாயு வந்து சாவாவா அப்படின்னு சொல்லி திட்டுவான். எங்களுக்கு வந்து ஒரு நேரத்துலலாம் எந்த காயுமே கிடைக்கல அப்படிங்கக்குள்ள டக்குன்னு ஹெல்ப் பண்ணுறது இந்த உருளைக்கிழங்கு தான். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. இதில் வந்து மசியல் செய்வோம், வறுவல் செய்வோம். ஸோ எல்லாமே இந்த உருளைக்கிழங்கு வந்து டக்குன்னு எங்களுக்கு செய்கிறது, அது தினையிலும் செய்கிறது இந்த உருளைக்கிழங்கு தான் எங்களுக்கு. ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அழுகுன உருளைலாம் எங்கள் அம்மா வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு பாதி, எங்கள் அம்மாவுக்கு பாதி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வந்து ஒன்றும் இல்லை, அந்த அழுகுனது மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மற்றதை வந்து நல்லா கழுவிட்டு அரிஞ்சு குழம்பு வச்சோன்னா நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்து எந்த இதுவும் இல்லை.
நான் வந்து அந்த அந்த குண்டாலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எனக்கும், இந்த சாக்கில் வந்து எங்கள் அம்மாவுக்கும். ஏன்னா சாக்கில் வந்து அம்மா வந்து சாக்கு வேணும், அதனால் வந்து புனிதாவுக்கு வந்து குண்டாலம் விடுங்க இந்த வீட்டுக்குள்ளே போடுற மாதிரி அப்படின்னாங்க. நான் சொன்னேன் குண்டாலே வச்சுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மாவே எங்கள் அப்பாவும் சேர்ந்து கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க எனக்கு. இப்போ நான் எங்கே போயிட்டேன்னா, சாரி, வீடியோ எடுக்க வச்சுட்டு நான் வந்து மணல் அள்ள போயிட்டேன். மணல் வேணும் இல்லையா, அதுக்கு மணலை அள்ளிட்டு வந்து ஒரு ஒரு 2 குண்டான் அள்ளிட்டு வந்து அதை வந்து சலிக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா சலித்து இந்த பெரிய பெரிய கல் இல்லை வேறு ஏதாச்சும் அந்த இது எதுவும் இருக்கும், சங்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம வீட்டு தரை இருக்குது பார்த்தீங்களா, சிமெண்ட் தரையோ இல்லை கல் தரையோ மண் தரையோ ஏதோ ஒரு தரை. ஸோ அந்த தரை மேலே வந்து மணலை கொட்டி கட்டிலு கீழே தரைக்கு மணலை கொட்டி அது மேலே வந்து உருளாளுங்க வச்சோம்னா தனியாக ஒன்று ஒன்றா வச்சோம்னா பார்க்க வந்து எந்த இதுவுமே வராது, எந்த பூச்சும் பிடிக்காது, எந்த சக்குன்னு அழுகவும் அழுகாது. ஸோ ரொம்ப நாளைக்கு இருக்கும் உருளாளுங்கு. ஸோ நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்ப்போம் பாருங்கள். கீழே மணல் போட்டிருக்கேன்னா ஸோ அது மேலே வச்சு வச்சுருக்கேன். எனக்கு வந்து சீக்கிரம் இதாகிட்டேன்னா நான் அப்பாவும் கூட வரேன் வந்து அப்பவும் வைக்கிறேன். ஸோ அதனால் வந்து உள்ள சீக்கிரம் முடிஞ்சிருந்தது. ரொம்ப நாளைக்கு இருக்குமான்னு தெரியல, ஏன்னா சீக்கிரம் முடியும், சீக்கிரம் முடிஞ்சது நல்லது. ஸோ இந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து என்னோடய ஓப்பில் வந்து அந்த வெறும் 50 கிலோ 50 சவை எப்படி வச்சுருக்கான்னு பார்ப்போம். ஸோ பார்த்திங்க வந்து அவளும் கட்டில் கீழே மணலை போட்டு ஸோ அது மேலே வந்து உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பை வச்சுருக்கா. ஸோ உருளைக்கிழங்குக்கு பேர் வந்து ஆளுன்னா வந்து உருளைக்கிழங்குமோ ஹிந்தியில் அதுதான் பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.